வசனத்தில் கூட அழகாக இப்படி சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். என் கூட சேர்ந்து நம்ம தூயரை ஆராதிப்போமா? தூயரே தூயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே தூயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே, துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே 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 பாத்திரரே. அவருடைய வல்லமை எதிர்த்து நிற்க இந்த உலகத்திற்கு ஒருத்தனுக்கும் அதிகாரம் அவர் தரல. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். அவர் நம்மளை ஆராதிக்க வச்சது ஒரு பெரிய கிருபை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு அவரை ஆராதிப்போமா? வல்லமையை எதிர்த்து நிற்க யாருமில்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாருமில்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.